அனைவருக்கும் வணக்கம். நான் இன்னைக்கு உங்க கூட ஒரு சின்ன கதையை பகிர்ந்துக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். என்ன அப்படின்னா, ஒரு கல்யாண நிகழ்வுக்கு நிறைய பேருக்கு சமையல் தயார் பண்ணுறதுக்காக ஒரு சமையல்காரர் அவருடைய டீமில் இருக்க எல்லாரையும் கூட்டிகிட்டு சமைக்கிறதுக்காக வந்திருக்கார். வந்தால் சமையல் தடபடலாக ரெடி ஆகிட்டுருக்கு கல்யாணத்துக்கு. அப்போ எல்லாருமே கீழே பாய் விரித்து இந்த காய்கறிகள் எல்லாம் கட் பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க. அப்போ என்ன ஆகுது அப்படின்னா, ஒரு காய் திடீர்னு தவறி மண்ணில் விழுந்துருச்சு. அந்த காய் கட் பண்ணவரை அதை எடுத்து அதை கழுவாமல் அப்படியே வச்சுட்டார். உடனே அதை பார்த்து அந்த சமையல் மேஸ்திரி இருப்பார்ல, ஹெட்டு, அவருக்கு ஒரே கோவம். ஏப்பா அப்படி பண்ணுற? ஒரு காய் கீழே விழுந்துருச்சு அப்படின்னா அதில் கல் மண் ஒட்டி இருக்கும், அதை கழுவிட்டு தான் நீ கொண்டு வைக்கணும் அப்படின்னு சொல்கிறார். இதை பார்த்துட்டே இருந்த ஒரு பெரியவர் அவர்கிட்ட போய் கேட்குறாரு, ஏன்பா ஒரே ஒரு காய் தானே கீழே விழுந்துச்சு, அதுக்கு போய் நீ ஏன் அவரை எவ்வளோ திட்டிட்ட அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு அவர் சொல்கிறாரு, இல்லைங்க, இந்த காய் கழுவாமல் போட்டு அதில் இருக்க அந்த மண் சாப்பிடும்போது ஒருத்தவங்களுக்கு கடிப்பட்டுருச்சு அப்படின்னா அவங்களுக்கு அந்த சாப்பாடோட சுவை தெரியவே தெரியாது. கடைசி வரை அந்த கல் கடிப்பட்டுச்சு இல்லையா, அந்த பயத்தில் அவங்க சாப்பிட்றதே மறந்துடுவாங்க, அந்த சுவையே போயிடும். ஒருத்தவங்க வயிறார சாப்பிட்லைன்னா கூட அது எனக்கு சரியாக படலை, தப்பு தானே. அதே மாதிரி தாங்க இன்றைக்கி நிறைய பேர் வாழ்க்கையில் ஒரு சின்ன பிரச்சனை, கல் மாதிரி ஒரு சின்ன பிரச்சனை வந்துருச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் வர்ற எந்த ஒரு சந்தோஷமான நிகழ்வையுமே நம்ம ரசிக்க மறந்துடுறோம். அந்த கஷ்டம் வந்துருச்சு, ஒரு சின்ன கஷ்டம் வந்துருச்சு, அது எதாக வேணாலும் இருக்கலாம். நம்ம அன்பு காமிச்சு அந்த இடத்துல ஏமாந்துருக்கலாம், இல்லை ஏதோ ஒரு விதத்தில் நம்ம ஒரு சின்ன கஷ்டம் வந்துருச்சு அப்படின்னா அதே தான் சொல்லிகிட்டே இருப்போம். அந்த சமயக்காரர் சொன்ன மாதிரி சாப்பிடும்போது ஒரு கல் வந்துருச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் அந்த சாப்பாட்டில் என்ன சுவை இருக்குங்கிறதே நம்ம மறந்துடுறோம். அதே மாதிரி தான் வாழ்க்கையில் ஒரு சின்ன கஷ்டம் வந்துருச்சு அப்படின்னா வாழ்க்கையில் அடுத்து வரக்கூடிய அந்த சுவையான நிகழ்வுகளை நம்ம ரசிக்க மறந்துடுறோம். இனிமேல் அப்படி இல்லாமல் சின்ன கஷ்டம் வந்துச்சு அப்படின்னா அதை கிட்ட வச்சு பார்க்காம தூரம் வச்சு பார்த்துட்டு அடுத்தடுத்து வரக்கூடிய அந்த மகிழ்வான தருணங்களை வரவேற்போம். நன்றி.